கடவுளே, நான் உன்னை நம்பி தான் வந்திருக்கேன். எனக்கு உன்னை விட்டா வேற யார் ஆதரவு உதவி கிடைக்கும் நம்பி போன எல்லா இடத்துலயுமே கையை விரிச்சு விட்டாவ. முதலாளி அம்மா தானே நமக்கு கண் கண்ட தெய்வம். இத்தனை நாளும் அவைய தானே நமக்கு படி அளக்குறாவ. அதனால கண்டிப்பா அவைய ஏதாவது ஒரு வகையில உதவி செய்வாவன்னு மனசார நான் நம்பி போனா நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா அங்க நடந்தது ஒண்ணு. என்னை ஏற இறங்க ஒரு அற்ப புழுவை பாக்குற மாதிரி பார்த்துட்டு, உனக்கெல்லாம் என்னடி தகுதி இருக்கு என் வீட்டு வாசப்படி ஏறி உதவி கேட்கன்னு கேவலப்படுத்தி, எம்புடு தூரம் வார்த்தையால சாட முடியுமோ அத்தனை வார்த்தைகளையும் கொட்டி அசிங்கப்படுத்தி, ஏன்டா இவங்க கிட்ட நாம உதவிக்குன்னு வந்து நின்னோன்னு நானே தலை குடிகிற அளவுக்கு என் நிலைமைய மோசமாக்கிட்டாங்களே. அவங்க என்ன பார்த்து கடுமையா பேசின அந்த பேச்சுகளும் வார்த்தைகளும் இன்னமும் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதை நினைச்சு பார்க்கும்போது என்கிட்ட எனக்கு நிம்மதியா உறக்கம் வரும். ஒரு கண்ணுக்கு உறக்கம் இல்லை, ஒரு வச்சோறு கூட, ஏன் ஒரு சொட்டு தண்ணி கூட இப்ப வரைக்கும் என் தொண்டைக்குழியில இறங்கல. என் பிள்ளை முகத்தை ஏறெடுத்து பார்க்குற சக்தி கூட எனக்கு இல்லையே. பிறகு என்கிட்ட அவ முகத்தை பார்த்து நான் சொல்ல, எம்மா முதலாளி அம்மா போன இடத்துல என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என் மனசை ரொம்ப காயப்படுத்தி நாயை விட கேவலமா விரட்டி விட்டுட்டாங்கன்னு அவன் நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில நம்ம அம்மா நமக்கு ஃபீஸ் கட்டுவா, நல்லா படிக்க வைப்பா, யாருக்கிட்டையாவது பணம் வாங்குவான்னு ரொம்ப என்ன நம்பி இருந்தாலே. போட்டு பேச்சு அவைய பேசி என்னை அவமானப்படுத்தும் போது கூட பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு தலை குனிஞ்சிட்டு வெளியே வந்தேனே ஒழிய அவையில எதிர்த்து ஒரு வார்த்தை, ஏன் இப்படி என்னை பார்த்து பேசுறீங்க, நான் அப்படி உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன், எதுக்காக இப்படி என்ன கடுமையா சாடுறீங்க, உங்க வீட்டில் வேலை செய்கிறேன் அவ்வளோதானே அப்படின்னு கூட சொல்ல முடியலையே. ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் அடுத்த வேலை சோத்துக்கே எனக்கு கேள்விக்குறி தானே. அடுத்த மாதம் சம்பளம் எனக்கு யார் தருவா, இந்நேரம் நான் வெளியில போனா எனக்கு யார் வேலை போட்டு தருவா. மைய நான் யார் வீட்டுக்கு போனாலும் இவ ஒன்றும் இல்லாதவளாச்சே, என்னத்துக்காண்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, ஒருவேளை காசு கேட்பாளோ பணம் கேட்பாளோ ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுவாளோ அப்படின்னு பயத்தோடய பழக்க விடுவாவில. இப்போ வேலை வெட்டி ஒரு வேலை எனக்கு இல்லைன்னா நான் என்னன்னு அவ வீடுகளுக்கெல்லாம் போவேன், எப்படி என்ன உள்ள விடுவாவ, பிறகு என்னன்னு என்னை மதிச்சு பழக்க விடுவாவ. ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம்னா யார் வீட்டு வாசப்படியாவது நான் மிதிக்க முடியுமா? இதுக்காகவே அவங்க என்னெல்லாம் பேசணும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு போற மாதிரி என் நிலைமை இருக்கு. இதான்ப்பா பிள்ளையரப்பா, கண்ணை திறந்து பார்க்கணும், எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும். உன்னையே நம்பி நீ தான் எனக்கு கதின்னு உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன்ப்பா. நான் எனக்காக கூட கேட்கலப்பா, என் பிள்ளைக்காக தான். நான் பட்ட கஷ்டம் எதுவும் என் பிள்ளை அனுபவிக்க கூடாது. அவன் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் பெரிய ஆளாகணும். அதுக்கு நீ தான்ப்பா அருள் புரியணும். தயவு செஞ்சு கண்ணை திறந்து கொஞ்சம் பாருப்பா. மணி அடிச்சு உனக்கு நல்ல சகுனம் சொல்லுது. அப்ப நிஜமாவே உதவி கிடைக்குமா என் பிள்ளைக்கு? ஏன் கிடைக்காம, கண்டிப்பா கிடைக்கும்ல. அதுக்காண்டி தானே பிள்ளையாரு மணி மூலமா உனக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. சந்தோஷமா என்ன நம்பி வீட்டுக்கு போமா, உனக்கு நல்லது உன் வீட தேடி வரும்னு. இதுக்கு மேல எதுக்குள்ள தேவையில்லாம அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு, இதுவே நல்ல சகுனம் தான். இதுக்கு மேல வேற என்ன வேணுங்க? வா, கண்ணை தொடச்சிட்டு நம்ம அங்க போவோம். எத்த நேரம் அங்க இருந்து பழக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம வீட்டுக்கு போவோம் என்ன? ஏன்னா ஏற்கனவே உன் மனசுல ஒரு சுமைக்கு கவலை குவிஞ்சு கிடக்கு, அதெல்லாம் என்கிட்ட இறக்கி தள்ளு. அதுக்கப்புறம் பாரு, உனக்கு மனபாரம் குறைஞ்சி நீயும் நிம்மதியா சந்தோஷமா வீட்டுக்கு போலாம். இன்னமும் நீங்கே நின்றுட்டு இருந்தா பிறகு அழுதுகிட்டே இருப்ப. வா, என்ன பண்றது, என் நிலைமை அழுற மாதிரி இருக்கே, அதான் அழுறேன். நம்ம கண்டிப்பா மாறும்ல. பாரு, நீ 2 தடவை உன் பிள்ளைக்காக வேண்டும் போது அவர் மணி அடிச்சு உத்தரவு கொடுத்திருக்காருல, இத்தனை பேர் இங்க நின்று வேண்டிட்டு போனாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி நீ உன் கஷ்டத்தெல்லாம் சொன்ன, அப்பெல்லாம் மணி அடிக்கல. ஆனா உன் மகளுக்காக நீ கேட்கும்போது மணி அடிச்சதுல, அப்ப கண்டிப்பா இவர் ஏதாவது ஒரு வகையில உனக்கு உதவி செய்வாரு. உன் வாய் முகத்தம் அப்படியே பழிக்கட்டுமா? நீ கோவில்ல வச்சு சொல்ற, இது மூலமா எனக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உடனே ஓடி வந்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லுவேன் இவருக்கு. நிச்சயமா அது நடக்கும். சரி வா, அங்கிட்ட போய் உட்காருவோம். ஆமா, இப்பதான் நானே கவனிக்கிறேன், கோயில்ல ஒரே கூட்டமா இருக்கு. இன்னைக்கு சாதா நாள் தானே, சாதா நாளா இம்பட்டு கூட்டம் இருக்காதுல்ல? செவ்வாய் வெள்ளி நாட்கள்ல தான் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். பரவாயில்ல, ஏதாவது விசேஷ காலகட்டங்களில் தான் கூட்டம் அலம்போதும்.
இன்னைக்கு ரொம்ப கூட்டம் இருக்குன்னா இன்னைக்கு ஏதாவது விசேஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நான் வெளில முழிச்சது கேலண்டரை பார்த்தனே. இன்னைக்கு என்னதோ போட்டு இருந்தது. இன்னைக்கு யாருக்கோ இன்னைக்கு சங்கடகர சதுர்த்திப்ல பாத்தியா? பிள்ளையாருக்கு உகந்த நாள். அன்னைக்கு நீ வந்து வேண்டியிருக்க, அவரை உன்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. ஆமா என்ன? ஆமா, பாத்தியா பிள்ளை அதிசயத்த? சங்கடகர சதுர்த்தி அன்னைக்குமா பிள்ளையார் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா நல்லது நடக்கும். என்ன, இதே சந்தோஷத்தோட அங்க போய் உட்காந்து பேசுவோமா? என்னாச்சு பலபடி மோரை தூக்கி வச்சிருக்க? ஒன்னும் இல்ல. நீ ஒன்னும் இல்லங்க பாரு, ஏதோ இருக்கே. வீட்லயும் பார்த்தேன், மோரையை தூக்கி வச்சுக்கிட்டு அழுது வடிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். நான் கோவில சுத்தும் போதும் சரி அழுதுகிட்டே தான் சுத்தினேன். இப்ப மட்டும் என் கையில கண்ணாடி இருந்துச்சுன்னு வை, அதுல உன் மோரையை நல்லா காட்டுவேன். பாரு, என்ன நீ அழுது அழுது மோரை ஃபுல்லா வீங்கி கிடக்குன்னு. அப்படி அந்த பொம்பளை என்னத்தை தான் அழுது தொலைச்சிச்சுடி? சொல்ல பாப்போம். என்னத்த சொல்ல? என்ன மாதிரி நாதி இல்லாதவங்க எல்லாம் நாய் படாத பாடுதான் படணும். நான்லாம் பிறந்ததே வேஸ்ட். அதிலும் இன்னமும் பாரு, பூமிக்கு பாரமா சுத்திக்கிட்டே அலையிறன ஒழிய எங்கன்னா செத்து தொலைறனா? ஏய் லூசு, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லல? எந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அதுவும் என்ன பேசுற? கோவில் இருந்துட்டு இப்படி அவசகுணமா பேசுற? உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில மசாலாவே இல்லட்டி. இந்த உலகத்துல கஷ்டமே இல்லாதவங்கன்னு யாராவது ஒருத்தரை சொல்லி பாப்போம். மனுஷனா பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம் கண்டிப்பா இருக்கும். ஒரு சிலரு அத வெளியில சொல்லி ஆறுதல் தேடிக்கிறாங்க. ஆனா ஒரு சிலருக்கு அத சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா? அந்த வகையில பார்க்க போனா நான் உனக்கு எம்பிட்டு ஆறுதலா இருக்கேன். நீ உன் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்றல. என்னால முடிஞ்ச சொல்யூஷன் ஏதாவது நான் உனக்கு செய்யாமலா இருக்கேன்? சொல்லு பாப்போம். பிறகு நீ எல்லாம் இப்படி பேசாதப்ல, எனக்கு கேட்கல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரை கேட்டு வீட்டை விட்டு வெளியில போனா அந்த நாய்? எம்புட்டு நெஞ்சு தைரியம் தான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டை விட்டு போயிருப்பா. இங்க நான் முதலாளியா இல்ல அவ முதலாளியா? அந்த எண்ணெய் இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வாளா அவ? கொஞ்சம் கூட உடம்புல பயன்றது சுத்தமா இல்ல. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியில போயிருக்கோமே, நாளைக்கு வேலைக்கு வரும்போது இவ முகத்துல எப்படி முழிக்கிறதுன்ற பயம் கொஞ்சமாச்சும் உடம்புல இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வாளா அவ? திமிரு, உடம்பு முழுக்க திமிரு. நான்லாம் வேலைக்கு வராத வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டுனா பிறகு சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். நான் கொடுக்குற சம்பளத்தை தான் அவ பொழப்பே ஓடுது. ஒரு வேலை நான் மட்டும் சம்பளம் கொடுக்கலனா அப்புறம் அவ கதை நாரி போயிடும். ஏய் என்னட்டி, நானும் அப்பவே படிச்சு பாக்குறேன். வாய்க்கு வந்ததுல இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க. சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எப்பவுமே எல்லாருக்குமே சாதகமா இருக்கும்னு நினைக்காத. நீ வேணா முதலாளியா இருக்கலாம், அவளுக்கு வேலை போட்டு கொடுக்கலாம். அதுக்காக நீ சொல்றத மட்டும்தான் கேட்கணுன்ற அவசியம் இல்ல. ஆத்திர அவசரன்றது எல்லா மனுஷனுக்கும் உண்டு. பாவம் அவளுக்கு பிரச்சனை, வேற என்ன செய்வாங்கிற? அதான் கிளம்பிட்டா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு இப்படி மூச்சை பிடிச்சு நின்று கத்திக்கிட்டு இருக்க. பிறகு அவ வந்ததும் அவளை கொஞ்சம் நின்றீங்களா? அவளுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். குடிச்சதும் காப்பி குடிச்சாதான் எல்லா வேலையும் எனக்கு நல்லா ஓடுன்னு, இல்லாட்டி தலைவலி தாங்க முடியாது எனக்குன்னு தெரிஞ்சும் திமிர் எடுத்து போயிருக்காள்னா எம்புட்டு நெஞ்சு தைரியம் இருக்கும் அவளுக்கு. எவட்டி சொன்னா காப்பி போடலன்னு? சூடா காப்பி போட்டு பிளாஸ்க்ல ஊத்தி வச்சுட்டு தான் போயிருக்கா. அவளுக்கு என்னை விட உன்னை பத்தி நல்லாவே தெரியும். காப்பி குடிக்கலன்னா பைத்தியம் குடிச்சு அலறிட்டு கிடப்பேன்னு. என்னது, என்ன மரப்பு வேண்டி கிடக்கு? உண்மையதானே சொல்றேன். உன்னையே பெத்தவா நான். எனக்கு கூட உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியல. ஆனா அவ நல்ல துல்லியமா உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கா. உன் நாடி துடிப்பு முத கொண்டு. அதான் உனக்கு காப்பி தொண்டைக்குள்ள இறங்கலன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு நாள் முழுக்க அலறிட்டு கிடப்பேன்னு தெரியும். உன் வாயில எதுக்கு விழணுன்ட்டு தான் அம்புட்டு அவசரமா ஓடும் போது கூட காஃபி போட்டு வச்சுட்டு தான் போயிருக்கா. போய் ஒரு டம்ளர் காஃபி நல்லா சூடா குடிச்சிட்டு வா. அதுக்கப்புறமா பேசிக்கிடுவோம் ரெண்டு பேரும். என்ன அம்மா? என்னடி அம்மா நம்மாண்டி நீ இப்படி இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலடி. நீ எல்லாம் என் பொண்ணா? உண்மையிலே என் வயிற்றுலதான் பிறந்து தொலைச்சியா? வேலை செய்யறவங்கள இவ்வளவு கேவலமா நடத்துற. அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தாண்டி. அவங்களுக்கும் ஆசா பாசங்கள் உணர்வுகள் எல்லாமே இருக்கும். நமக்கு எப்படி உணர்வுகள் இருக்கோ எண்ணங்கள் இருக்கோ அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். நம்ம உணர்வுகளை எல்லாரும் மதிக்கணும் நாம நினைக்கிற மாதிரி அவங்களோட உணர்வுகளை நாமளும் மதிச்சு நடக்கணும். அப்பதாண்டி அவங்க நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. அவெல்லாம் அன்பா பாசமா இருந்து ஒன்னும் கிழிக்க வேண்டாம். நீங்க என்கிட்ட பாசமா இருங்க, அது போதும் எனக்கு. முன்னையெல்லாம் அந்த கடவுளே நேரா இறங்கி வந்தா கூட திருத்தவே முடியாது. மம்மி மம்மி வா, உன் ஆசை மவ கூப்பிடுற, இப்போ என்னன்னு கேளு. என்னம்மா நீங்க? அவ உங்களோட பேத்தி இருக்கட்டுமே, யாரும் இல்லைன்னா. ஆனா ஓ மவ தானே, அவளும் உன்னையே தானே கூப்பிடுறா. அப்போ நீ போய் பிரஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் காஃபி ஊத்தி குடிச்சிட்டு அவளுக்கு ஒரு டம்ளர் காஃபி சூடா கொண்டு போய் குடு. அதுக்குதான் அலறிட்டு கிடக்கான்னு நினைக்கேன். மம்மி உன்னைய டம்மி ஆக்கிறதுக்குள்ள போய் சேர்றியா? உங்களை மம்மி
வரண்டி சி இவ ஒருத்தி உயிரை வாங்குறான். எனக்கு மாமியாரே தேவையில்லை, நீ ஒருத்தி போதுமா எனக்கு. இருங்க இருங்க, உங்களுக்கு வந்து வச்சுக்கிறேன். முதல்ல அவளை போய் பார்த்துக்கிட்டு. ஆத்தால மாதிரியே மொவ காரியம் ஒரு இம்மி அளவு கூட தப்பி பிறக்கல. என்னது இல்ல, உன்ன மாதிரியே உன் மவளும் அப்படியே உரிச்சு வச்சு பிறந்திருக்கான்னு சொன்னேன். உங்களுக்கு அந்த வேலைக்காரியை திட்டிட்டு இருந்ததும் கோவத்துல பெத்த மக கூட கண்டுக்க தெரியல. என்ன பேசுறோம் ஏது பேசுறோன்னு புரியாதவளாட்டம் மர கண்டு போய் பேசுறீங்க நீங்க. அப்படி என்னடி தப்பா சொல்லிவிட்டேன்? ஆத்தாலையும் மகளையும் ஒன்னா சேர்த்து புகழ்ந்து தானே தள்ளிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, நீங்க புகழ்றீங்களா இல்ல நக்கல் அடிக்கிறீங்களான்றது உங்க பேச்சுல இருந்து நல்ல தெளிவா தெரியுது எனக்கு. நல்லதுக்கே காலம் இல்ல. அம்மா நீ வரியா என்ன? அம்மா 2 எட்டு கொஞ்சம் வேகமா தான் வச்சு போயேன். எங்க நிம்மதியா போக விடுறீங்க நீங்க? நான் போறதுக்குள்ளதான் ஏதாவது சொல்லி என்ன சூடாக்கிடுறீங்கல்ல. அதாவது உன் மவக்காரி வந்து அடிச்சு விட போறா, அதுக்காண்டி தான் சொல்றேன். எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சி வர வர இந்த அம்மா போக்கே தெரியல. அப்படி என்னத்தை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காளோ தெரியல. நாம அப்படி என்னத்தை தான் தப்பா பேசிட்டு சொல்லிவிட்டோம் இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நான் இவங்களுக்கு பொண்ணா இல்ல அந்த வேலைக்காரியா? எப்ப பாரு அவளையே தலையில தூக்கி வச்சு கொண்டாட்டிட்டு அலையறாங்க. என்னைக்குனா ஒரு நாளே அவ இவங்க முகத்துல கரிய பூசிட்டு போறா, அப்ப தெரியும் இவங்களுக்கு அவ யாருன்னு. அதான் தெரியுமே அவ யாரு நீ யாருன்னு. எம்பிட்டு ஊம கல்யாணி இருப்பேன்னு கனவுலயும் நினைச்சு கூட பாக்கலடி. நானு முடிவு கட்டுறேன் இந்த பிரச்சனைக்கு, இன்னையோட ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் இன்னும் போறே நின்னு அடிக்க பூரா வந்து மரியாதை இடத்த காலி பண்ணு. என்ன மறப்பு வேண்டி கிடக்கு உனக்கு? ஐயோ பாவம், நம்ம மக பெத்த பிள்ளைகிட்ட அடி வாங்க போறாள, அதை விட வேற கேவலம் என்ன இருக்குன்னு ஒரு அக்கறையில உன காப்பாத்தன்னு நினைக்கிறேன் பாத்தியா? என்னைய சொல்லணும் முதல்ல, மரியாதை ஓடிடு, இல்லன்னா அவள் தான் பாத்துக்க. என்னது காஃபி? அது தெரியுது எனக்கு. இங்க அதுக்கு என்ன வேலை? உனக்கு தான் நான் காஃபி கொண்டு வந்தேன். நான் கேட்டேனா இத? இல்ல, ஆனா நீ காலையில இருந்து என்ன மாதிரி தான் எதுவுமே சாப்பிடாம இருக்கான்னு கேள்விப்பட்டேன். சி வாய் கொள்ளருது. ஆக உனக்கா தெரியல அப்போ எனக்கு என்ன தேவைன்னு. யாராவது 3வது மனுஷங்க சொல்ல வேண்டி இருக்கு. என்ன? காஃபி சூடு ஆறிடும், அதுக்கு குடிச்சிரு. குடிக்கணுமா? எனக்கு எப்ப தேவையோ அப்ப நானே வாங்கி குடிப்பேன், புரியுதா? உனக்காக நான் கஷ்டப்பட்டு போட்டு கொண்டு வந்திருக்கேன், வேஸ்ட் ஆயிரும். அப்ப இதை என்ன பண்றது? என் தலையில வந்து கொட்டு. நீ இம்புட்டு அழகா கிளம்பியிருக்க, பிறகு பழபடி கிளம்ப வேண்டி வந்துருமே. நீனு நாம இப்ப எப்படி என்ன சொல்லிவிட்டான்? இம்புட்டு கோவப்படுறா நம்ம கிட்ட. அவ சொன்னது செய்யலன்னா அவளுக்கு கோவம் வரும். அதுக்காண்டி பார்த்தா கஷ்டப்பட்டு கிளம்பியிருக்காள, எல்லாம் வேஸ்ட் ஆகாம திரும்ப கிளம்புவாளேன்னு ஒரு அக்கறையில சொன்னா அதுக்கும் வரைஞ்சு கட்டிட்டு கோவப்பட்டு வர. பிறகு இவகிட்ட என்னத்தை தான் பேச? நாம இந்த விஷயத்தை நோட் பண்ணாம விட்டுட்டோமே. இவ இம்புட்டு அழகா கிளம்பி நிக்க. ஐயே, அப்ப இவ வெளியில முடிச்சு சீக்கிரமா கிளம்பிட்டா போல இருக்கு. அதான் கோவத்துல நிக்காலோ அவ. இப்ப எப்படி சமாளிக்க? என்ன வேலை பார்த்து வச்சிருக்க நீனு? நான் நேற்று ராத்திரி எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னேன், புரிஞ்சுதானே? ஏன்னா காலையில எழுந்திரிச்சு இப்படிதான் ஏதாவது ஏடாகடமா பண்ணிட்டு கிடப்பேன், என் கோவத்தை கிளறிட்டு கிடப்பேன். அதுக்காக தான் படிச்சு சொன்னால கிளிப்பிளைக்க சொல்ற மாதிரி நீயும் மண்டிய இங்கிட்ட அங்கிட்ட ஆட்டி தானே கேட்டேன். இப்ப என்ன வேலை பார்த்து வச்சிருக்க நீனு? அது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேற்று தான் நல்ல நிம்மதியா தூங்குனா, அதான் முழிப்பு வராம போயிட்டு. சரி இப்பவும் ஒன்றும் குறைஞ்சி போகல. நீ தான் கிளம்பிட்டல, இந்த காஃபியை மட்டும் குடிச்சிட்டு நீ இது குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் டக்குன்னு குளிச்சு முடிச்சு கிளம்பி வரேன், சரியா? கிளம்புறதுலாம் இருக்கட்டும், இம்புட்டு நேரமா ஹால்ல யார்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்த? வேற யாரு? எல்லாம் உன் அம்மா தான். எதுக்கு நீ காலையில அவகிட்ட பஞ்சாயத்துக்கு போற? பின்ன அந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரைஞ்சு கட்டிட்டு வர என்கிட்ட சண்டைக்கு. பிறகு கோவம் வராம என்ன செய்யுமா? சமைச்சு நல்ல 4 டோஸ் கொடுத்தேன். இதை நான் நம்பணும். ஆமா, நீ வேணா வந்து பாரு எப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்கன்னு. வந்தாதான் உலச்சனம் தெரியும். அம்மா இவளுக்கு டோஸ் கொடுத்தானா இல்ல இவ அம்மாக்கு டோஸ் கொடுத்தாளன்னு. கண்டிப்பா இவ திட்டி தான் இருப்பா, ஆனா அதோட அவங்க கேவலமா இவ மூக்க உடச்சு விட்டுருப்பாங்க. நாங்க இல்லாம போயிட்டேன், இருந்ததான் தெரிஞ்சிருக்கோம் இவ லட்சணம் என்னன்னு. சரி எனக்கு லேட் ஆகுது, போய் டக்குன்னு கிளம்பிட்டு வா. இங்க பாரு 10 நிமிஷம் தான் உனக்கு டைம் கொடுப்பேன், அதுங்காட்டி நீ கிளம்பி வரல அவ்வளவுதான் சொல்லிட்டாமா. அது போதும் எனக்கு. இதோ நீ ஊன்றதுக்கு நான் வந்துடுவேன். இங்க பாரு ஹாலுக்கு போற வேலை வச்சுக்கிட்டாரு, பழைய மூடு மாறிடும், சண்டை போட்டுட்டு நிப்பேன், அப்புறம் எனக்கு வேலை கெட்டு போயிடும். தெரியுமா தாயே? நீ இம்புட்டு தூரம் இறங்கி வந்ததே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். நான் கண்டிப்பா ஹாலுக்கு போக மாட்டேன், சரியா? பாப்போம். அப்பா ஒரு வழியா நம்மள சும்மா விட்டுவிட்டா, இல்லைன்னா நம்ம தொலைஞ்ச இன்னைக்கு. இவ மனசு மாறத்துக்குள்ள இங்க இருந்து ஓடிட வேண்டியதுதான். ஏதோ நமக்கு நல்ல நேரம் இருந்திருக்கு இன்னைக்கு, அதான் இவகிட்ட அடி வாங்காம தப்பிச்சு விட்டோம். என்ன இல்ல உங்களாலதான் உள்ள கடல் அழகாவது. இப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. நான் என்னமா பண்ண அப்படி உன்னை அடிக்க சொல்லி மிதிக்க சொல்லி நானா சொல்லி கொடுத்தேன்? தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, அதான் உன்ன மாதிரி அப்படியே இருக்கா உன் முகக்காரியம். போதும் ரொம்ப என் காலை வராதிங்க. அப்ப நான் யாரு உங்களுக்கு? அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு. உங்ககிட்ட போய் என் வாயை கொடுத்தேன் பாருங்க, என்னைய சொல்லணும். நானா கொடுக்க சொன்ன வாய? நீ அதெல்லாம் வாய் இருக்க மாட்டாம வந்து புலம்பிட்டு கிடந்த. என்னது புலம்புனா? பிறகு காப்பில நானா சொல்லிட்டு அலைஞ்சேன், நீ தானே சொல்லிட்டு இருந்த. அதான் சொல்றேனே உனக்கு. சரி இரு, நேரம் ஆயிட்டு. இப்ப போயிட்டு முதல்ல தேவையில்லாத கதையெல்லாம் பேசுறத விட்டுட்டு உன் வேலை என்னவோ அதை மட்டும் போய் பாக்குறியா? அதான் வேலையை முடிச்சிட்டு வந்து பிறகு வச்சுக்கிட்ட உனக்கு கச்சேரிய. வாடி பெரிய இவ